ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா லோட்டஸ் கார்டன். நம்ம சேனலுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு சின்ன சேல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சேலுக்கு ஒரு 2 வெரைட்டி டியூபர் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பீக் ஆஃப் பிங்க்குங்கிற வெரைட்டியும் கர்ணாங்கிற வெரைட்டியும் நம்ம சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ரெண்டுமே பக்காவான ப்ளூமர் தான், நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி. நீங்கள் 2 வெரைட்டி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ஃப்ளவரிங் தர ஒரு வெரைட்டி தான் ரெண்டுமே. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஃப்ளவர்ஸை பார்த்துட்டு நம்ம சேல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த வெரைட்டி நேம் வந்து கோல்டு ஆப்பிள்ங்கிற ஒரு வெரைட்டி தான். பாருங்கள், இது நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி. ஒவ்வொரு லீஃப்க்கு பக்கத்துலேயும் ஒரு முட்டு வைக்கக்கூடிய வெரைட்டி இது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது கேமிலாங்கிற ஒரு வெரைட்டி தான். இது வந்து நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி. பாருங்கள், இதுதான் லாஸ்ட்டு ஃப்ளவர் இந்த பிளான்ட்டில். இதுக்கு மேலே இங்கே பாருங்கள், லீஃப் இது மாதிரி குட்டி ஆகிடுச்சுன்னா அந்த பிளான்ட்டு டார்மென்சிக்கு போக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இதில் மொத்தம் 5 ஃப்ளவர் வந்தது. நம்ம ஃபஸ்ட் டைம் டியூபர் வாங்கி பிளான்டிங் பண்ணியிருந்தோம். சின்ன டியூபராக தான் நம்ம பிளான்டிங் பண்ணியிருந்தோம். பாருங்கள், இது மாதிரி லீஃப்லாம் கருகி போகணுன்னா இந்த பிளான்ட்டை நீங்கள் அப்படியே விட்டுறணும். இந்த பிளான்ட்டு டார்மென்சிக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே இந்த மாதிரி பாசி இருக்கும், நீங்கள் பொறுமையாக கையை விட்டு எடுத்தாலே அந்த பாசியெல்லாம் வந்துடும். பாருங்கள், இது மாதிரி இலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இலை ஓரத்தில் இந்த மாதிரி காய ஆரம்பிச்சிடும். இதுமாரி எல்லாம் ஃபுல்லாக இந்த இலைலாம் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 to 4 months கழித்து இந்த டப்பை கமுத்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூபர்ஸ் கிடைக்கும். நீங்கள் திரும்ப இந்த வெரைட்டியை ரீபாட் பண்ணுறப்ப திரும்ப உங்களுக்கு ஃப்ளவராக ஆரம்பிச்சிடும். நம்மள்ட்ட ஐடி மாறாது. எப்போவும் நம்ம இதுமாரி டப்பில் அந்தந்த வெரைட்டி நேமை நீங்கள் எழுதி வச்சிடணும். பாருங்கள், கேமிலான்னு அந்தந்த டப்பில் நம்ம பேர் எழுதி வச்சுருப்போம். இது நம்மளோட S1ஓட டப்பு தான். பாருங்கள், S1ன்னு எழுதி வச்சுருக்கோம். பாருங்கள், ஒரு முட்டு 2 3 இங்கே ஒன்று இருக்குது. இந்த டப்பும் டார்மென்சி போக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இலைலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கருகுது. இதுதான் இந்த டப்பில் லாஸ்ட்டு ஃப்ளவர். இப்படி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பியோனியோட டப் இருக்குது. பாருங்கள், ஒயிட் பியோனி கண்டினியூஸாக ஃப்ளவரிங் தந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஒரு சின்ன டியூபர் தான் பிளான்டிங் பண்ணியிருந்தோம். எவ்வளோ நல்ல க்ரோத் இருக்குது பாருங்கள். வாங்க நம்ம சேல் வீடியோக்குள்ளே போயிடலாம். சேல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. எப்படி ஆர்டர் பண்ணுறதுனா, மேலே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் ஒரு ஹாய்ன்னு போட்டிங்கன்னா இருக்க வெரைட்டியோட நேம் அண்ட் பிக்சர்ஸ் நம்ம உங்களுக்கு அனுப்பிடுவோம். அதில் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஜிபே நம்பர் உங்களுக்கு அனுப்புவேன். அதை நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பினோன்னே உங்கள் ஆர்டரை நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் இல்லைனா 2 நாளுக்குள்ளே நான் உங்களுக்கு பார்சலை அனுப்பி விட்டுருவேன். உங்களுக்கு சனி ஞாயிறு எப்போதும் கொரியர் ஆஃபீஸ் லீவு. உங்களுக்கு திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு பார்சல் அனுப்பிடுவேன். வாங்க நம்ம சேல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற வெரைட்டி வந்து பீக் ஆஃப் பிங்க்குங்கிற ஒரு வெரைட்டி தான். பாருங்கள், நல்ல ஒரு பெரிய டியூபர் தான். இந்த டியூபர் வந்து 260க்கு தரோம். நல்ல ஒரு பெரிய டியூபர். பாருங்கள், எல்லா டியூபர்லேயும் மொட்டோடு இருக்க கிழங்கு தான் நம்ம தருவோம். இது நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டிங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். மொட்டோடு இருக்குது பாருங்கள். இந்த டியூபர்ஸ் வந்து 180 மட்டும்தான். பாருங்கள், எல்லாமே மொட்டோடு இருக்க டியூபர் தான். இந்த இலையை எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டு இருக்கும். இதுலேயும் இங்கே 1 2 கீழே 1 3 க்ரோத் டியூப் இருக்க மாதிரி நல்ல ஒரு பெரிய டியூபர் தான். பாருங்கள், இந்த டியூபர் வெறும் 100 rupees தான். பாருங்கள், இதுவும் நல்ல ஒரு 2 3 க்ரோத் டியூப் இருக்கா, நல்ல ஒரு டியூபர் தான். பாருங்கள், நல்ல ஹெல்த்தியான டியூபர் மட்டும்தான் நம்ம சேலுக்கு கொண்டு வருவோம். பாருங்கள், இங்கனே ஒரு மொட்டு இருக்குது. இந்த டியூபர் வந்து நம்ம 150க்கு தரோம். பாருங்கள், இதுவும் நல்ல ஒரு ஹெல்த்தியான டியூபர் தான். நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டியில் இந்த மாதிரி தான் நமக்கு இந்த சைஸில் தான் டியூபர் கிடைக்கும். பாருங்கள், இதையும் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா மொட்டு இருக்கும். பாருங்கள், இதை நம்ம 120க்கு தரோம். பாருங்கள், வளைஞ்சிருந்தாலும் நல்லா நிறைய க்ரோத் டிப் இருக்குங்க. பாருங்கள், இன்னொரு க்ரோத் டிப் இருக்கும்.
இங்கே ஒரு growth டிப் இருக்கும், இங்கே ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்கும். நல்ல ஒரு பெரிய பெரிய பூவாக உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இந்த வெரைட்டியை சூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு பக்காவான ட்ராபிக்கல் வெரைட்டினா நீங்கள் பீகாக் பிங்க் தான். பீகாக் பிங்க், சாட்டா பங்கட், க்ரீன் ஆப்பிள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற வெரைட்டி கர்ணாங்கிற ஒரு வெரைட்டி தான். இந்த வெரைட்டி ஒரு நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி. உங்களுக்கு கண்டினியூஸாக ஃப்ளவரிங் தர ஒரு வெரைட்டினா நீங்கள் கர்ணாங்கிற இந்த வெரைட்டியை நீங்கள் சூஸ் பண்ணலாங்க. பாருங்கள், இந்த டப்பு இருக்கிறதுலே பெரிய சைஸ் டப்பு. இதில் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு ஹெல்த்தியான டியூபர் பாருங்கள். நல்லா உங்களுக்கு growth டிப்ஸ் இருக்கும். 1 2 3 இங்கே உள்ள ஒரு growth டிப் இருக்கும். அந்த பிளாக் கலர் போர்ஷனை எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே உள்ள ஒரு growth டிப் இருக்கும் பாருங்கள். நல்ல ஒரு லாங்கான டியூபர் தான். இந்த டியூபர் வெறும் 250 மட்டும்தான். இவ்வளோ பெரிய டியூபர் தமிழ்நாட்டில் யாராலையும் 250 இந்த ரேஞ்சுக்கு கொடுக்க முடியாதுங்க. பாருங்கள் நான் எவ்வளோ பெரிய டியூபர்னு பாருங்கள். இந்த டியூபர் வந்து 200 கொடுக்கும். அதே சைஸ் தான், கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த டியூபர் வந்து 200 ருபீஸ். பாருங்கள், இதுலேயும் குறைஞ்சது 4 growth டிப் இருக்கும். இந்த பிளாக் கலர் போர்ஷன் நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே ஒரு growth டிப் இருக்கும். நீங்கள் பொறுமையாக எடுக்கணும். உள்ளே ஒரு growth டிப் இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான டியூபர். ஒரு 250 ஒரு 200 பாருங்கள். இதுவும் நல்ல ஒரு பெரிய டியூபர் தான். இதுலேயும் 3 growth டிப் இருக்குது. நல்ல ஒரு பெரிய டியூபர் 250. இந்த டியூபரும் இவ்வளோ பெரிய டியூபர் 250க்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். நல்ல ஒரு ஹெல்த்தியான டியூபர். நிறைய பேர் நல்லா முத்துன கிழங்கு கேட்பீங்க, உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். நல்ல ஒரு 6 months 7 months ஆன பிளான்ட்லேருந்து எடுத்த ஒரு டியூபர் தான். நம்ம 100 ருபீஸ் டியூபர் பார்க்குறோங்க. பாருங்கள், 100 ருபீஸ்க்கு இவ்வளோ பெரிய டியூபர் யாருமே கொடுக்க மாட்டாங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான டியூபர். இதுலேயும் குறைஞ்ச 3 growth டிப் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக எல்லா பார்சலையும் அனுப்பியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம அனுப்பின பார்சலில் ஒரு பார்சல் கூட டேமேஜ் ஆனதில்லை. நம்மள்ட்ட ஆர்டர் பண்ண எல்லா கஸ்டமருக்கு தெரியும். நம்மள்ட்ட நீங்கள் சேஃபாக வரும், நீங்கள் நம்பி ஆர்டர் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த டியூபர் வெறும் 50 ருபீஸ் தான். பாருங்கள் எத்தனை growth டிப் இருக்குது. இந்த டியூபரே வெளியில் 100 ருபீஸ்க்கு சேல் பண்ணுவாங்க. பாருங்கள், நல்ல ஒரு ஹெல்த்தியான டியூபர் தான். இதை நம்ம 50 ருபீஸ்க்கு கொடுக்குறோம். சிங்கிள் growth டிப் இருக்கும். இந்த டியூபரை வச்சாலே நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு growth இருக்கும். இங்கே மற்ற இடத்துல நீங்கள் கட் பண்ணலாமே அப்படின்னு நினைப்பீங்க. இந்த இடத்துல இருக்க அந்த எனர்ஜியை வச்சு தான் இது வளரும். நீங்கள் இந்த இடத்துல கட் பண்ணிங்கன்னா அது அவ்வளோ ஹெல்த்தியாக வளராது. கொஞ்சம் நீங்கள் விட்டு கட் பண்ணுறப்ப அது நல்ல ஒரு ஹெல்த்தியாகவே உங்களுக்கு ஸ்ப்ரவுட் ஆகும். இந்த வெரைட்டியோட ஃப்ளவர் இமேஜ் வந்து நான் உங்களுக்கு மேலே ஆட் பண்ணிடுறேன். நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான டியூபர், நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதனால் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற வெரைட்டி வந்து வஜ்ராங்கிற ஒரு வெரைட்டி தான். உங்களுக்கு நல்ல ஒரு 3 கலர் மிக்ஸான கலரில் இருக்கும். இது வந்து நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டினே சொல்லலாம். பாருங்கள் எத்தனை growth டிப் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு இதுக்கு இடையில ஒரு மொட்டு இருக்கும் பாருங்கள். 1 2 3 4 growth டிப் இருக்கும் இந்த டியூபரில் உங்களுக்கு. நல்லா நீங்கள் வச்சோன்னே ஒரு ஃப்ளவரிங் கொடுக்குற வெரைட்டி தான் இந்த வஜ்ரா. நல்ல ஒரு முத்தன கிழங்கு பாருங்கள் எவ்வளோ உருண்டு வந்திருக்குன்னு டியூபரு. இந்த டியூபர் வந்து 200 ருபீஸ் மட்டும்தான். பாருங்கள், ஒரு நியூ வெரைட்டி தான். 200க்கு நம்ம சேல் பண்ணுறோம். நம்ம அடுத்த டியூபர் பார்க்குறது நல்ல ஒரு பெரிய டியூபர் தாங்க. பாருங்கள், டப்பை விட நல்ல ஒரு ரவுண்டாக பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த டியூபர் வெறும் 250 மட்டும்தான். பாருங்கள் எவ்வளோ பெரிய டியூபர்னு. நிறைய growth டிப் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ரெண்டு பாட்டில் கூட இதை கட் பண்ணி வைக்கலாம், நீங்கள் செப்பரேட் பண்ணி. 250 தான் அந்த டியூபரோட ப்ரைஸ் வந்து. இந்த ப்ரைஸ்க்கு நம்ம மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃப்ளவர் ஃபோட்டோ வந்து மேலே ஆட் பண்ணிடுறேன். பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பவுல் வெரைட்டி. பவுல் வெரைட்டினா நம்ம குட்டி பாத்திரத்தில் வளர்க்கலாம். இங்கே பாருங்கள், என் விரலில் காவாசி சைஸு கூட இல்லை. இதுதான் லோட்டஸ். இது வந்து பவுல் வெரைட்டி. இதோட சைஸே இவ்வளோ தான் உங்களுக்கு ஃப்ளவர் ஆகும். இது மாதிரி நிறைய வெரைட்டி நீங்கள் விரும்புகிறீங்க. உங்களுக்காக இந்த வெரைட்டியோட டியூபர்ஸ் நம்ம கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வந்துடுவோம். பாருங்கள், குட்டி குட்டியாக நீங்கள் ஒரு சின்ன கப்பில் கூட இந்த வெரைட்டி வளர்க்கலாம்.
பாருங்கள் ஒரே நேரத்தில் எத்தனை பட்டு வச்சுருக்குன்னு. இப்போ நம்ம எண்ணலாம். 1 2 இங்கே பாருங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு 3, அங்கே ஒன்று ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் 4, இப்படியே இங்கே வந்தீங்கன்னா 5 6 பாருங்கள் இன்னும் உள்ளே நிறைய பட்ஸ் இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே நம்ம டியூபர் போட்டு வச்சுருந்தோம், எடுக்க மறந்துட்டோம். இது வந்து பாவோங்கிற ஒரு வெரைட்டியோட டியூபர்ஸ் தான். இதை நம்ம இன்னும் பிளான்டிங் பண்ணோம், சேல் போட்டு சின்ன டியூபர்ஸ் நம்ம வச்சுருக்கோம். இது மாதிரி நீங்கள் சின்ன டியூபர்ஸ் பிளான்டிங் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு தடவை வளர்த்து ஒரு 6 மந்த் ஒரு 5 மாதம் டு 6 மாதம் நீங்கள் வளர்க்கணும். வளர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு டப்புக்கு அடியில் நல்லா உங்களுக்கு பெரிய பெரிய கிழங்கு கிடைக்கும். அந்த கிழங்கு எடுத்து நீங்கள் நடுறப்போ தான் உங்களுக்கு ஃப்ளவர் ஆகும். இது மாதிரி சின்ன டியூபர் நடுறப்போ உங்களுக்கு ஃப்ளவரிங் அதிக ஒரு 90% கொடுக்காது. அது வந்து டார்மென்சிக்கு தான் போகும். இதை நிறைய பேர் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சின்ன டியூபர் வாங்கி வச்சுட்டு எனக்கு பூக்கலன்னு நீங்கள் இது மாதிரி நீங்கள் சின்ன டியூபர் வாங்கி வைக்கிறப்ப நீங்கள் 5 to 6 மந்த் நீங்கள் கண்டிப்பாக வளர்த்தே தான் ஆகணும். வளர்த்து உங்களுக்கு அடியில் நல்லா உங்களுக்கு முத்தின கிழங்கு நல்லா பெரிய பெரிய கிழங்காக உங்களுக்கு கிடைக்கும். அந்த டியூபர் நீங்கள் நட்டிங்கன்னா எண்ணி ஒரே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு மொட்டு வச்சிரும். உங்களுக்கு கண்டினியூஸாக ஃப்ளவரிங் தந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் லோட்டஸில் இருக்கும். சின்ன டியூபர் போடுறனால இதுதான் ஒன்று மைனஸ். நீங்கள் பெரிய டியூபர் போட்டிங்கன்னா 1 மந்த் 2 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ஃப்ளவரிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன் இதில் தண்ணி இல்லை நிறைய பேர் கேட்பீங்க. நம்ம ஊரில் இன்னும் தண்ணி வரல, இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கார்டனில் ஒவ்வொரு டப்பாக தண்ணி ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க, நம்ம பழைய வீடியோவில் ஒரு டியூபர் பிளான்டிங் பண்ணுறது காமிச்சிருப்போம். பாருங்கள், Q177ங்கிற ஒரு நியூ வெரைட்டியில் ஒரு மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். இது ஒரு நியூ வெரைட்டி தான். டப்பில் நீங்கள் எந்த வெரைட்டி பிளான்டிங் பண்ணாலும் அந்த டப்பில் நீங்கள் பேர் எழுதி வைக்கணும். பாருங்கள், நம்மளோட எல்லா டப்லேயும் நம்ம எல்லா வெரைட்டியோட பேர் எழுதி வச்சுருப்போம். நீங்கள் கண்டிப்பாக பேர் எழுதி வைக்கணும். அழியிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் திரும்பவும் எழுதி வைக்கணும். இல்லைன்னா அந்த வெரைட்டி மாறி போயிடும். இங்கே பாருங்கள். தேங்க்யூ.